நம்மினுடைய செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் பரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய, இன்னும் நம்மினுடைய ரிஸ்கில் விசாலத்தன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஜுமாவுடைய தினத்திற்குள் நாம் அனைவரும் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சலவாத் ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சலவாத் எப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு சலவாத் என்றால், இந்த ஒரு சலவாத்தை நாம் ஓத தொடங்கிவிட்டால் நம்முடைய மரணம் வரை நம்மினுடைய வாழ்வில் வறுமை பிரச்சனை என்பது ஏற்படாது, இன்னும் கடன் பிரச்சனை ஏற்படாது. நாம் எவ்வளவு லட்சங்கள் கடன் வாங்கி வைத்திருந்தாலும், எவ்வளவு கோடிகள் கடன் வாங்கி வைத்திருந்தாலும், நமக்கு தெரியாமலேயே நம்மினுடைய கடனை அடைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு சலவாத். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சலவாத்திற்கு அல்லாஹ் 5 பலன்களை வழங்குகின்றான். இந்த சலவாத்தை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய வாழ்வில் இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுக்கிறான். முதலாவது, அவரினுடைய கடன் தீர்க்கப்பட்டு விடுகிறது. ஜுமாவுடைய தினத்திற்குள் யார் இந்த ஒரு சலவாத்தை ஓதுவாரோ. இரண்டாவது, அவர் துஆ கேட்பதற்காக வேண்டி எண்ணினாலே, துஆ கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாலே அவருடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். மூன்றாவது, அவர் தொழில் செய்கிறார் அல்லது வியாபாரம் செய்கிறார், அந்த வியாபாரத்திலும் தொழிலிலும் அல்லாஹ் பரக்கத்தையும் விசாலத்தன்மையும் அதிகப்படுத்தி தருகிறான். உதாரணத்திற்கு, திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவர் வியாபாரம் செய்கிறார் அல்லது தொழில் செய்கிறாரு, அந்த தொழில்ல வியாபாரத்துல பரக்கத்தில்ல, போட்ட முதல்ல கூட எடுக்க முடியல, ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார். வியாபாரம் கடைசியில அந்த தொழில் லாஸ் ஆகக்கூடிய கடைசி ஸ்டேஜில் இருக்கு. அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருந்தீங்கன்னா, உங்களினுடைய கணவரினுடைய வாழ்வில் அந்த வியாபாரத்தில் பரக்கத்தும் செல்வ செழிப்பும் அதிகப்படுத்துவதற்கும் இந்த ஒரு சலவாத்தை நீங்க இன்றைய ஜுமாவுடைய தினத்துக்குள்ள அனைவரும் ஓதிவிடுங்க. நான்காவதாக, இந்த ஒரு சலவாத்தை ஓதுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னா, ரிஸ்க்ல அல்லாஹ் விசாலத்தன்மையை அதிகப்படுத்துறான். நம்மளுடைய ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துறான். ஐந்தாவதாக, சொந்தமாக நமக்கென்று நம்மினுடைய குடும்பத்தார்கள், நம்மினுடைய பெற்றோர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்வதற்கு சொந்தமான இல்லத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். நீண்ட நாளாக திருமணமாகியும் சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது வீடு கட்டுவதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் பண நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த ஒரு சலவாத்தை ஓதுங்க. ஒரு 40 நாளைக்குள்ள அல்லாஹ் தஆலா நீங்கள் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துருவான். கண்ணியமானவர்களே, இந்த 5 பலன்களுமே எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரிய பலன் பாருங்க. ஒரு சலவாத்தை ஓதுவதனால அல்லாஹ் இந்த ஒரு 5 பலன்களையும் கொடுக்கறான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு சலவாத்தை எப்படி ஓதணும் அப்படின்னா, நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஒரே அமர்வுல அமர்ந்து ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள், ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள் நீங்க என்ன தேவைகளை நியத்து வச்சிருக்கீங்களோ, என்ன தேவைகள், என்ன பிரச்சனை உங்களுடைய குடும்பத்துல இருக்கோ, என்ன கவலைகள் உங்க உள்ளத்துல இருக்கோ, அதை நினைச்சு அல்லாஹ்விடத்துல இது அனைத்தையும் சால்வ் ஆக்கிடுறாள்லா, இன்னும் இந்த ஒரு பலன்கள் எல்லாம் எனக்கு கூடுறாள்லா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ் தருவான்ற அந்த ஒரு ஈமானோட இஹ்லாஸோட இந்த ஒரு சலவாத்தை 80 முறை ஓதுங்க. ஒரே அமர்வுல உட்கார்ந்து வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மத்தியில எந்த ஒரு திரையுமே இல்லாம, நீங்கள் அல்லாஹ் இப்படி 2 பேர் அப்படிங்கிற அந்த மத்தியில ஒரு எண்ணத்துல இந்த சலவாத்தை 80 முறை ஓதிட்டு உங்களுடைய துஆக்களை கேட்டுட்டு நீங்க எந்திரிங்க. நிச்சயமாக சொல்றேன், நீங்க ஓதி விட்டு எந்திரிக்கக்கூடிய அந்த முசல்லா விட்டு எந்திரிப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் தஆலா நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்லி எழுதிடுறான். என் அடியும் அவ்வளவு ஓதிட்டு எந்திரிச்சிட்டான், இவன் கேட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றுது அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடப்பட்டுறான்.
கண்ணியமானவர்களே, அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தினுடைய ஒரு சிறப்புத்தன்மையை பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சலவாத் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் இல்லதி மலஅத்து கல்புஹு மின் ஜலாலிக வ ஐனுஹு மின் ஜமாலிக ஃபஅஸ்பஹ ஃபரீஹன் மஸ்ரூரன் முஅய்யதன் மன்ஷூரன் வ அலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிமன் தஸ்லீமா. யா ரப்பி சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரி ஹல்கி உல்லிஹிமி என்ற இந்த ஒரு செலவாத்தை 80 முறை ஒரே இருப்புல நீங்க நியத் வச்சு ஓதுங்க. நான் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக பரக்கத்தாக பெற்றுத் தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.